எவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிட்டானுகள். இலங்கை நாட்டுல மட்டுமில்ல, முக்கியமான சர்வதேச ஊடகங்கள்ல எல்லாம் மஹிந்த ராஜபக்ச அவங்களோட மகனை கைது செய்துட்டாங்க. இதுதான் பிரேக்கிங் நியூஸா இருக்குது. ஆனா சர்வதேச ஊடகங்கள் கூட பரவாயில்லை. ஆனா நம்ம இலங்கையில இருக்கிற சில ஊடகங்கள் இருக்கு, பொய்யான செய்திகளை எல்லாம் சொல்றாங்க. இதுக்காக தான் கைது செய்யப்பட்டு, ஆகா இந்த மாதிரியான காரணம், அந்த மாதிரியான காரணம், இப்படியான காரணம். ஏண்டாப்பா ஒரு செய்தியா சொல்லுங்களே. சோ மஹிந்த ராஜபக்ச அவங்களோட 2வது மகன் ஜோசித ராஜபக்ச அவங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு காலையில வந்து கைது செய்யப்பட்டிருக்கேன். இது இலங்கையில முக்கியமாக வடக்கு கிழக்குல தமிழ் மொழி பேசக்கூடிய எங்கட மக்கள் வந்து கூடுதலா ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களையும் மிகப்பெரிய ஆதரவை தெரிவிக்கிறத சமூக ஊடகங்கள்ல பார்க்கக்கூடிய வகையில இருக்கு. அதே போலதான் சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களும் பயங்கரமான ஆதரவை தெரிவிக்கிறாங்க. ஏனெண்டா நிறைய நாளா கதைச்சு கொண்டிருந்தவங்க எல்லாருமே சும்மா சிஐடிக்கு கூப்பிடுறீங்க விசாரிக்கிறீங்க, சிஐடிக்கு கூப்பிடுறீங்க விசாரிக்கிறீங்க, படம் காட்டுறீங்க, ஆனா கைது செய்யப்பட இல்லையே யாரும் அப்படின்ற மாதிரி கதைச்சாங்க. ஆனா பெரிய சம்பவத்தை சத்தமே இல்லாம செஞ்சுட்டாங்க. இப்ப இதுக்கு வந்து மஹிந்த ராஜபக்ச அவங்களினுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பழிவாங்குற நோக்கம் இது முழுக்க அனுரவினுடைய பழிவாங்குற நோக்கத்துக்காக தான் இது செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சும்மா கொதிச்சு மிகப்பெரிய கோபத்துல இருக்கிறாங்க. சோ இப்ப என்ன காரணத்துக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான 34 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு காணி சம்பந்தப்பட்ட ஒரு வீடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு. அதுல வந்து ஒரு என்னடா வந்து ஒரு நீதி இல்லாம ஒரு முறைகேடாக நடந்து, அதாவது ஊழல் செய்திருக்கிறேன் அப்படின்ற குற்றச்சாட்டுல தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அதற்கு தேவையான அதிகமான ஆதாரங்கள், கைது செய்வதற்கு தேவையான அதிகமான அனைத்து ஆதாரங்களும் போதுமானதாக இருக்கிறார். அதுல இன்னொரு சந்தேக நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் பெரிய நியூஸ். இந்த யோசித ராஜபக்ச அவங்களினுடைய பாட்டி அவங்க தான் பாத்தீங்கன்னா இதனுடைய முக்கியமான ஒரு சந்தேக நபராக வந்து சொல்றாங்க. இது இல்லாமலும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா கைது செய்யப்பட்டதுக்கான முக்கியமான குற்றச்சாட்டு இந்த 34 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு காணி வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக தான் கைது செய்யப்பட்டிருக்கு. சோ சில ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா சும்மா பொய்யான என்ன அப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்காண்டே தெரிய மாட்டேங்குது, என்னென்னமோ எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரிக்கெல்லாம் கதைக்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த மஹிந்த ராஜபக்ச அவங்களினுடைய மகன் 2வது மகன் ஜோசித ராஜபக்ச அவங்க தான் கைது செய்யப்பட்டிருக்கேன். ஆனா நாங்க சில நாட்களுக்கு முதல் நாங்களே சொன்னாங்க, சிஐடிக்கு கூப்பிடுறீங்க விசாரிக்கிறீங்க படம் காட்டுறீங்க, ஆனா கைது செய்யலையே யாரையுமே அப்படின்ற மாதிரி. ஆனா நாங்க நினைச்சது என்ன தெரியுமா, மக்கள் கூடுதலா நினைச்சது இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்கும் யோசிச்சோம்டா, நாமல் ராஜபக்ச அவங்க தான் கைது செய்யப்படுவேர் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா அந்த மனுஷனை தொடவே இல்லை. இந்த மனுஷனை 2வது மகனை பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டானுங்க. சோ அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு சும்மா ட்ரெண்டிங்ல இருக்கு இலங்கையில. இதுதான் முக்கியமான பிரேக்கிங் நியூஸ். இப்ப பொதுஜன பெரமுன மஹிந்த ராஜபக்ச அவங்களுடைய கட்சி பொதுஜன பெரமுனையுடைய பொதுச் செயலாளர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, ஜனாதிபதியினுடைய இப்ப இருக்கிற உத்தியோகபூர்வமான வீட்டினுடைய மாத வாடகை கணக்கிடப்பட்டிருக்க, அவங்க கணக்கிட்டு இருக்காங்களா, மாதம் 5 லட்சம் அதாவது 500 லட்சம் ரூபாய் வந்து மாதம் கொடுக்கணுமா. யோசிச்சு பாருங்க, அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கோடி அது வந்து மாதம் கொடுக்கணும். அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு வீட்டுல தான் நீங்க இருக்கிறீங்க. மக்களினுடைய வரிப்பணத்துல சும்மா தேங்காய் சம்பல் செய்யற பொய் கதைகளை எல்லாம் சொல்லாம சரியான பாதைகளை சரியான செயல்களை செய்யுங்க அப்படின்ற மாதிரி கதைச்சிருக்கேன். இது யார் சொல்லி இருக்கிறதுன்னா, மஹிந்த ராஜபக்ச அவங்களினுடைய கட்சி பொதுஜன பெரமுனவினுடைய பொதுச் செயலாளர் அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை கதைச்சிருக்கிறேன். இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குதான். அது உண்மையா பொய்யா அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஆனா அந்த செய்தியை பார்க்கக்கூடிய வகையில இருந்தது. இன்னொன்று என்னண்டா, மஹிந்த ராஜபக்சவனுடைய பக்கத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்ன குற்றச்சாட்டுண்டா, அனுர அதாவது தற்போது இருக்கிற அனுரகுமார் திசாநாயக் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான செயலை செய்கிறேன், எனக்கு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது நான் தான், ஆனா எனக்கு மிகப்பெரிய உயிர் அச்சுறுத்தல் இருக்குது, முக்கியமாக விடுதலை புலிகளால உயிர் அச்சுறுத்தல் இருக்கு. இலங்கை நாட்டுல விடுதலை புலிகள் இல்லைன்றாலும் அது வேறு நாடுகள்ல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க, அதனால எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு, அதனால எனக்கு இருக்கிற பாதுகாப்பை கிட்டத்தட்ட குறைச்சிட்டாங்க, எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது உண்டு இல்லாததும் உண்டு, அந்த மாதிரிக்கு தான் இப்ப எனக்கு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான செயல், ஏன் இவங்க அப்படி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமான நீதிமன்றத்துக்கு கூட மஹிந்த ராஜபக்ச அவங்க போயிட்டாங்க. அப்படியான ஒரு நிலைமையில இருக்கு. ஆனா தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் கூடுதலா கொண்டாடுறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களினுடைய உறவுகளை, எங்களினுடைய மக்களை, எங்களினுடைய சொந்தங்களை கொத்தா கொண்டு குமிக்கும் போது உங்களுக்கு வலி வேதனை துன்பம் தெரியாதா? இப்ப சின்ன இந்த விஷயத்துக்கே நீங்க பாடுபடுறீங்க, கதறீங்க, கத்துறீங்கடா, அப்ப எவ்வளவு பாடுபட்டிருப்போம் நாங்கள்லாம். அப்படி பாத்தீங்கன்னா சில பதிவுகளை எல்லாம் பார்க்கக்கூடிய வகையில இருக்குது. அது உண்மைதான் ஒரு விதத்துல. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் போகுது. இது எல்லாமே
சும்மா நாடகண்டாப்பா. இவங்க எல்லாமே உள்ளால கதைச்சு கொள்ளுவாங்க, உள்ளால எல்லாமே செஞ்சு கொள்ளுவாங்க. நீங்க வேணும்னா பொறுத்திருந்து பாருங்க. அவருக்கு அவங்க எல்லாம் பவர்ல இருக்கிறார்கள், அப்படியெல்லாம் கைது செய்தா மிகப்பெரிய தண்டனை இவங்க வாங்கி கொடுக்கவா போறாங்க பாருங்க. இப்ப நாளைக்கு நாளான்னைக்கு மறுபடியும் வெளியே வந்துருவாங்க, அவங்க பிணையில வெளியே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய்யான சும்மா நாடகம். இவங்க எல்லாம் அரசியல் செய்யறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இப்படியான சில முக்கியமான வல்லுநர்கள், முக்கியமான அரசியல் சம்பந்தப்பட்டவங்க சிலவங்க கதைக்கிறதை எல்லாம் பார்க்கக்கூடிய வகையில இருக்கு. இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இந்த விஷயமும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கக்கூடிய வகையில இருக்கு. கைது செய்தது முக்கியம் இல்லை, கைது செய்தாலும் அவங்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்கும். அப்ப அரசாங்கத்தினுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அரசியல் பழி வாங்குறதுக்காக இந்த செயற்பாடு செய்யப்பட இல்லை. மஹிந்த ராஜபக்ச அவங்களுடைய மகன் அப்படின்ற காரணத்துக்காக இவர் கைது செய்யப்படவே இல்லை. இவர் ஊழல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டிருக்கார், அந்த காரணத்துக்காக தான் கைது செய்யப்பட்டிருக்கார். அது யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு எதிராக, நீதிக்கு எதிராக ஊழல்கள்ல ஈடுபட்டிருந்தால் நிரூபிக்கப்பட்டால் கைது செய்யப்படுவாங்க. கைது செய்யப்படுவது மட்டுமல்ல, தண்டனையும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா ஸ்ட்ரிக்டா அரசாங்கத்தினுடைய தரப்புல இருந்து இந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. பார்க்கிற மக்கள் நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச அவங்களினுடைய மகன் யோசித ராஜபக்ச அவங்க 2வது மகன் கைது செய்யப்பட்டிருக்கே, இது உண்மையாகவே ஒரு நீதிக்கு தற்போது இருக்கிற ஜனாதிபதி மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்றது சட்டம் சரியான முறையில் இருக்கு அப்படின்றதாக எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை என்றால் இது ஒரு அரசியல் நாடகமாக இருக்குமா? பார்க்கிற நீங்க சொல்லுங்க. ஏன்டா நான் முக்கியமா சில செய்தி சம்பந்தப்பட்டவங்களோட கதைக்கும் போது சில பேர் ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்கடா, இதெல்லாம் நாடகண்டாப்பா, அவங்களுக்குள்ள எவ்வளவு பவர்ல இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் உள்ளால கதைச்சு கொள்வாங்க, இப்படி எல்லாம் கதைக்கிறாங்க. நான் கதைக்க சில ஊடகங்கள் சம்பந்தப்பட்ட செய்தியாளர்களை மட்டும் சொல்ல இல்லை, முக்கியமா சில சமூக ஊடகங்கள்லயும் இப்படி நேரடியா கதைக்கிறதையே பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு. சோ நீங்க பார்க்கிற மக்கள் சொல்லுங்க, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. நன்றி.